அண்மைச் செய்தி. காஷ்மீரின் பகல்காமில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் காயமடைந்த 2 தமிழர்களின் நிலை குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதில் 31 வயதான பரமேஸ்வர் என்பவருக்கு வயிற்று பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். காயமடைந்த தமிழர்களின் நிலை என்ன, விவரங்கள் என்ன, பகிரலாம்? ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பகல்காம் பகுதியில் நேற்று பிற்பகல் சரியாக 2:30 மணி அளவில் இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருந்தது. அதன் பிறகு மாலையிலேயே தமிழக முதலமைச்சர் இந்த தாக்குதல் சம்பவத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிலரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விவரத்தை வெளியிட்டிருந்தார். மேலும் சட்டப்பேரவையில் தற்போது பேசும்பொழுதும் முதலமைச்சர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு உதவுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்று குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்களும் பாதிக்கப்பட்டு காயமடைந்து சிகிச்சையில் இருக்கக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு உரிய மருத்துவ நடவடிக்கைகளை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் அந்த தாக்குதல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்த 2 நபர்கள் குறித்த விவரம் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதன்படி தமிழகத்தைச் சேர்ந்த 31 வயதான பரமேஸ்வர் என்பவருக்கு வயிற்று பகுதியிலே காயம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் வயிற்று பகுதியில் காயம் ஏற்பட்டு தமிழகத்தைச் சேர்ந்த பரமேஸ்வர் என்பவர் பகல்காமில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். மற்றொருவர் தமிழரான சாண்டனோ என்பவர் சுய நினைவற்ற நிலையில் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மற்றொரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கான சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது. கிட்டத்தட்ட 17 சுற்றுலா பயணிகள் காயத்தோடு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் என்ற விவரம் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் அதில் 2 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற ஒரு விவரம் வெளியாகி இருக்கின்றது. அதில் ஒருவர் பரமேஸ்வரன் என்ற பெயர் கொண்டவர், 31 வயதானவர், அவருக்கு வயிற்று பகுதியில் காயம் ஏற்பட்டிருக்கின்றது. மற்றொருவர் 83 வயதான சாண்டனோ என்பவர், அவர் சுய நினைவற்ற நிலையில் இருக்கின்றார் என்ற ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். நேற்று மாலை வெளியிடப்பட்ட தகவல் அடிப்படையில் கிட்டத்தட்ட 3 தமிழ்நாட்டவர்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கலாம் என்று தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் ஒருவர் துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாகவே பாதிக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே காயம் ஏற்பட்டது 2 நபர்கள் மட்டும்தான். ஒருவர் அந்த சம்பவத்தை நேரில் பார்த்ததால் மன அழுத்தம் ஏற்பட்டு ஒரு பேச முடியாத சுயநினைவற்ற நிலையில் இருந்தார் என்ற தகவலை சொன்னார்கள். ஆனால் காயம் ஏற்பட்டது 2 நபர்களுக்கு தான் எனவும் அதில் ஒருவருக்கு வயிற்று பகுதியில் காயம் ஏற்பட்டது என்ற தகவலையும் சொல்லியிருக்கின்றார்கள். அதன்படி வயிற்று பகுதியில் காயம் ஏற்பட்ட பரமேஸ்வர் என்பவர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சுற்றுலாவிற்கு சென்ற 31 வயதான நபர் எனவும் மற்றொருவர் சாண்டனோ என்கின்ற 83 வயது முதியவர் தமிழ்நாட்டிலிருந்து சுற்றுலா சென்றவர் என்ற விவரமும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய உடல்நிலை சீராக இருந்து மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.